கரூர் சம்பவத்தில் எஸ்ஐடி அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கரூர் துயர சம்பவத்தில் வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராகார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்தில் எஸ்ஐடி அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள். வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராகார் தலைமையிலே ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். உடனடியாக கரூர் காவல்துறையினர் தங்கள் வசம் இருக்கக்கூடிய வழக்கு ஆவணங்களை அஷ்ராகார் அவர்கள் தலைமையிலான அந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அதிரடி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து ஆவணங்களையும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் உடனடியாக வழங்குகள் என்று சொல்லி வழக்கை முடித்து வைத்து நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். மிக முக்கியமாக தன்னுடைய தீர்ப்பை கொடுப்பதற்கு சில நிமிடங்கள் முன்பாக அவர் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மிகவும் தீவிரமானதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அந்த வழக்கினுடைய சம்பவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டியிருந்த நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் முதலில் இந்த வழக்கினுடைய விசாரணை கையில் எடுத்தவுடன் அவர் கேட்டிருந்த கேள்வி, எதிர்த்தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்களிடம் நீங்கள் ஒரு காணொலியை பார்த்தீர்களா, காட்சியை விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து வரும் பொழுது அதில் 2 இளைஞர்கள் மோதி கீழே விழக்கூடிய காட்சியை பார்த்திருந்தீர்களா என்று ஆரம்பித்து அடுத்தடுத்து பல்வேறு கருத்துக்களை சொல்லி இறுதியாக அவர் இந்த சம்பவம் நடைபெற்று முடிந்த பிறகு பலரும் வருத்தம் தெரிவித்தார்கள். நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், பிரதமர் வருத்தம் தெரிவித்தார்கள். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வருத்தம் தெரிவித்து நேரடியாக களத்துக்கு சென்றிருந்தார். அனைத்து கட்சிகளுமே தங்களை மீட்பு பணியில ஈடுபடுத்திக் கொண்டார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சியை நடத்திய தமிழக வெற்றி கழகத்தினர் யாருமே மீட்பு பணியில் இல்லை, எல்லோருமே அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார். விஜயிடம் தலைமைத்துவ பண்பு என்பதே இல்லை என்று நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். தலைவர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இறந்தவர்கள், ஆனால் அனைத்து கட்சியினரும் சென்று மீட்பு பணியில் ஈடுபடும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தினர் மொத்தமாக அங்கிருந்து வெளியேறியது எப்படி என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. மக்களையும் குழந்தைகளையும் அவர்கள் மீட்டிருக்க வேண்டும், ஆனால் அதை செய்யாமல் சம்பவத்துக்கு பொறுப்பேற்காமல் இருந்து விட்டார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்த நீதிபதி அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். அதன்படி சிறப்பு புலனாய்வு குழு உடனடியாக அமைக்கப்படுவதற்கான ஒரு அதிரடி உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் மூலமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அஷ்ராகார் ஏற்கனவே இது போன்ற பல வழக்குகளை விசாரித்தவர், வடக்கு மண்டலத்தினுடைய ஐஜியாக இருக்கக்கூடியவர், சென்னை மாநகர காவல்துறையிலும் உயர் பொறுப்புகளில் இருந்தவர். பல வழக்குகளை விசாரித்திருக்கக்கூடிய முன் அனுபவம் கொண்ட அஷ்ராகார் கோசம் இந்த வழக்கினுடைய விசாரணையை முழுவதுமாக ஒப்படைப்பதற்கான ஒரு உத்தரவினை நீதிபதி அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அஷ்ராகார் அவர்கள் தலைமையிலே அதில் இருக்கக்கூடிய காவலர்கள் வசம் அந்த வழக்கு ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் இந்த வழக்கின் விசாரணையை ஒப்படைத்திருக்கின்றார். அஷ்ராகார் அவர்கள் ஐஜியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய தலைவராகவும் அவருக்கு அடுத்த நிலையில் பல்வேறு ஏற்கனவே முன் அனுபவம் கொண்ட புலனாய்வு அதிகாரிகளும் நியமிக்கப்படுவார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. ஒரு பக்கம் மதுரை கிளையிலே தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் என்பதையும் கடந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். நீதிபதிகளை பொறுத்தவரை மிக அரிதாகத்தான் இதுபோன்று ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையிலே ஒரு கருத்தையோ அல்லது தீர்ப்பையோ வழங்குவார்கள். என்றாலும் 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவையே உழுக்கக்கூடிய நிகழ்வாக அது மாறி இருக்கின்றது. இறந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய கதறல் சத்தம் இன்னும் எதிரொலித்தபடி இருக்கின்றது. குறிப்பாக குழந்தைகளை பலர் இழந்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் மிக அரிதாக நீதிபதிகள் சொல்லக்கூடிய வகையிலான கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக ஒரு கட்சியினுடைய தலைவரை குறிப்பிட்டு அவருக்கு எந்த தலைமைத்துவ பண்பும் இல்லை என்று நீதிபதிகள் சொல்லக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு உண்மையிலேயே தலைமைத்துவ பண்பு ஏதேனும் இருக்கின்றதா என்ற கேள்வியினை நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினருக்கு தன்னுடைய கடும் கண்டனத்தை நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக கூறியிருக்கின்றார். குறிப்பாக எல்லா கட்சியினரும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு உடனடியாக பதைபதைப்போடு அங்கே ஓடி சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தினர் எங்கே சென்றார்கள்? நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் தொடங்கி இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வரை அனைவருமே இரங்கல் தெரிவித்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தினர் அப்பொழுது அந்த பகுதியிலேயே இல்லை, அவர்கள் மொத்தமாக வெளியேறி சென்று விட்டார்கள். நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர் முதல் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருந்தவர்கள் வரை தொண்டர்களை கைவிட்டு விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்.
அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இது போன்ற பல வழக்குகளை விசாரித்த முன் அனுபவம் கொண்டிருக்கக்கூடிய வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராக் கார்கோசம் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்கி இந்த வழக்கினுடைய விசாரணை அறிக்கைகளை விசாரணை நிலவரத்தை முழுவதுமாக வழங்க வேண்டும் என்று கரூர் நகர காவல்துறையினருக்கு நீதிபதியின் மூலமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினர் எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டு உயர்நீதிமன்ற கிளையை நாடி இருக்கின்றார்கள். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுகின்றது. வழக்கினுடைய அனைத்து விசாரணை அறிக்கைகளும், அதாவது வழக்கு பதிவு செய்திருக்கப்பட்ட அந்த விவரங்கள் அனைத்துமே, வழக்கு ஆவணங்கள் அனைத்தும் அஷ்ராக் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட இருக்கின்றது. சிறப்பு புலனாய்வு குழுவின் மூலமாக இந்த வழக்கினுடைய விசாரணை வேகப்படுத்தப்பட இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினர் ஏற்பாடு செய்திருந்த அந்த கரூர் தேர்தல் பரப்புரையிலே நடைபெற்ற சம்பவங்களை குறிப்பிட்டு நீதிபதி அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். கரூர் சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்த அவர், கரூர் சம்பவத்திற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பயணம் செய்த பேருந்து, அந்த பேருந்தில் மோதிய 2 இளைஞர்கள் வந்த இருசக்கர வாகனங்கள், இவற்றையெல்லாம் குறிப்பிட்டு அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்களா? இதுதான் இந்த வழக்கினுடைய விசாரணையை நீதிபதி அவர்கள் தொடங்கியவுடன் முதலில் கேட்ட கேள்வியாக இருந்தது. எதிர்த்தரப்பினுடைய வழக்கறிஞரை நோக்கியும் அரசு தரப்பினுடைய வழக்கறிஞரை நோக்கியும் முதலில் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்களா என்று அவர் கேட்டார். ஏனென்றால் அந்த ஒரு காட்சியிலேயே அன்றைய நாளில் அதன் பிறகு நடைபெற்ற அனைத்து மிகப்பெரிய துயர சம்பவங்களுக்கும் உண்மையில அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய விதமாக ஒரு பெரும் விபத்தாக அது பதிவாகி இருந்தது. அவற்றையெல்லாம் குறிப்பிட்டு அது போன்ற ஒரு சம்பவம் நடந்தவுடன் இயல்பாக என்ன செய்திருக்க வேண்டும் காவல்துறை? உடனடியாக விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டும். ஒரு வழக்கு பதிவு செய்வதற்கு கூட நீதிமன்றம் தலையிட்டு சொன்னால்தான் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமா? இது போன்ற அனைவரும் பார்க்கக்கூடிய விதமாக நடைபெற்ற ஒரு நிகழ்வை உடனடியாக புகார் வராவிட்டாலும் கூட வழக்கு பதிவு செய்வதற்கு காவல்துறைக்கு எவ்வளவோ அதிகாரம் உண்டு. அவற்றையெல்லாம் காவல்துறை செய்ய வேண்டாமா? காவல்துறை எல்லா நேரத்திலும் கண்மூடி இருக்க வேண்டுமா என்பது உட்பட அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பிய நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் இறுதியாக ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார். அதன்படி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு மண்டலத்தினுடைய ஐஜி அஷ்ராக் அவர்கள் தலைமையிலே ஒரு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு அதில் ஏற்கனவே விசாரணை அனுபவம் கொண்ட புலனாய்வு குழுக்களில் இடம்பெற்றிருந்த பல்வேறு காவலர்கள் இடம்பெற இருக்கின்றார்கள். அவர்கள் வசம் இந்த வழக்கினுடைய விசாரணை ஆவணங்கள் முழுவதுமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் தங்களுக்கு தேவையான ஆவணங்களை திரட்டக்கூடிய வகையிலே பல்வேறு தரப்பினர் மூலம் அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்போன் உள்ளிட்டவற்றை எல்லாம் அடிப்படையாக ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. இந்த நிலையில் தான் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக 41 உயிர்கள் பலியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்து விசாரணை நடத்துவதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்திருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கியும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். இந்த விஷயத்திலே 2 பேர் மட்டும்தான் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வேறு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அனைத்துமே நடைபெறுவதற்கு நீங்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றீர்கள் என்று காவல்துறையை நோக்கியும் ஒரு குற்றச்சாட்டு அவர் முன்வைத்திருக்கின்றார். முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் என அனைவரும் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகின. அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன தடை என்று காவல்துறையினரை நோக்கி தற்பொழுது நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பினார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.